ஹே ஹாய், உங்களை தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரி, பார்த்துருந்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு மார்வல் இல்லை ஹாலிவுட் இல்லை மூவி கண்டென்ட்லாம் பிடிக்குன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வந்திருக்க விஷயம் அந்த மாதிரி. சரி, வளவலன்னு பேசாமல் வந்த வேலையை பார்ப்போமா. நீங்கள் பார்க்குறது அஸ்வின் கமெண்ட்ரி, நான் அவங்க ஆஷ். இது என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்ரிடாகவே இருந்திருக்கானுங்க. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் வரும்போது பல ட்ரெய்லர்ஸாக போட்டு குவிச்சிட்டு இருந்தானுங்க வாரத்துக்கு ஒன்று. அப்போ அண்ணனும் கொஞ்சம் பீக்கில் இருந்தேன். அதோட எடுத்துக்க ஏற கட்டினவன் தான். அங்கே ட்ரெய்லரும் வரல, நானும் பீக்குக்கு போகல, வியூஸும் தர மாட்டானுங்க. அதுக்காக தான் ஒரு புதுசாக ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் அஃபிஷியலாக வரப்போகிறது எப்போ வருதுன்னு கொஞ்சம் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னா, ரீசெண்டாக நடந்த சினிமாகான் அதில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர்ஸை போட்டு காமிச்சிருக்கானுங்க. அதில் என்னென்னா, அந்த ட்ரெய்லர்ஸை அப்படியே எடுத்து ஆன்லைனில் போட சொன்னால் போட மாட்டாங்களாம். ஏன்னா அங்கே யாரையுமே ரெக்கார்ட் பண்ண விடலை. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக அப்படியே வெளியே விட்டுருந்தாங்க. அதை ரீசெண்டாக தான் படித்தேன். ஏன் படித்தப்பயே போடலன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், அதனால் போடல. இப்படியும் அடிக்க தான் போகிறீங்க, அழைச்சிருங்க. ஆனால் வியூஸை மட்டும் கொடுத்துருங்க. அந்த சப்ஸ்கிரைப்பும் அப்படியே பண்ணுறங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. சரி, என்னென்னு சொல்லிட்டோம். அந்த ட்ரெய்லரில் வர போகிறது ஃபஸ்ட்டு எக்ஸ்மென்ஸ் தான் வர போகிறாங்க. அது அந்த இடம் எப்படின்னா ஒரு அப்பாக்லிப்ஸான இடம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதையும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சார்ல்ஸ் சேவியர் உட்காந்துட்டு பாதுன்னு இருக்காரு. அங்கே ஏதோ ஒரு தடுக்க முடியாத சக்தி வருதுன்னா அந்த சக்தி யாருன்னா அதுதான் டூம். அடுத்தது அப்படியே தூக்கிட்டு இங்கே போடுறாங்க. ஷான்ஷி வர்சஸ் கேம்பிட் நடக்குது. இது ஏன் திடீர்னு நடிச்சுக்கிறானுங்க அப்படின்னு தெரியல. இந்த ட்ரெய்லரில் மெயினாக எக்ஸ்மென்ஸை தான் ஒரு வில்ல மாதிரி போர்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்படியே அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ஸ் ஒரு டீமாக பிரிஞ்சு இந்த பக்கம் பாதி பேர் எர்த் 616க்கும் அந்த பக்கம் பாதி பேர் எங்கே போயிருக்கானுங்கன்னு தெரில. அதே மாதிரியே இந்த அவெஞ்சர்ஸ் அப்படின்றவங்களும் இந்த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்ற ரெண்டு டீமும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு ஒன்று தான். இந்த அவெஞ்சர்ஸும் நியூ அவெஞ்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமை யார் லீட் பண்ணுறாங்கன்னா, சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காலாம் இல்லைங்க, நம்ம தாரு ஸ்ட்ராம் இருக்கிற மியால்னியரோடு தான் வந்துக்கிறாரு அப்படின்றதே அங்கே காட்டிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இது தண்டா மூமெண்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை விட ஒரு பெரிய மூமெண்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு தாரு எப்படி ஒரு ரேஜோட தேனோஸ் ஸ்ட்ராம் பிரேக்கர் தூக்கி போட்டு நெஞ்சில் சுருக்கியிருப்பாரோ அதே மாதிரி டூமு பண்ணலாம் அப்படின்னு போகும்போது டூமு ரெட்டை விரலில் ஸ்ட்ராம் பிரேக்கரை பிடிச்சி தூக்கி போட்டிருப்பாரு. அப்போனா பார்த்துக்கோங்க டூமை எத்தாதண்டி பெரிய கையாக காட்ட போகிறாங்கன்னு. அதே மாதிரி இதுதான் 6ஆம் மொமெண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா, இது 6ஆம் மொமெண்ட் இல்லை, அடுத்து நான் வரண்டான்னு ஸ்டீவ் ராஜர்ஸ் பியோடோடு வந்திருக்கிறாரு. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது அடுத்து ஒரு விஷயத்த வாய்ப்பே இல்லாத மாதிரி பண்ணுறாரு. கையில் மியால்னியரை தார் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போதே சமன் பண்ணுறாரு. யார் சமன் பண்ணுறாருன்னா, கேப்டன் அமெரிக்காவாக இருந்த ஸ்டீவ் ராஜர்ஸ். அதை சமன் பண்ணும்போது தகால்னு போய் தார் கையில் இருந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் கையில் போய் உட்காருது. அதோட இந்த ட்ரெய்லரை முடிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் எப்படியும் அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிடும். அப்போ பார்த்து எல்லாம் சந்தோஷமாக இருந்துக்கலாம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க. பட்டா